அந்த பயணத்து முடிவு ஃபுல்லாக மாடு நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாடு படுத்துருச்சுன்னா இடம் இருக்காது, இன்னும் நிறைய மாடுகளை அடைக்க முடியாது அப்படிங்கிற காரணங்கள்னால கண்ணில் பச்சை மிளகா வைக்கிறது, அதோட பின்புறத்தில் ப்ரைவேட் பார்ட்ஸில் கண்ணாடி பாட்டிலில் உடச்சி உள்ளே வைக்கிறது, இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. கர்ப்பமாக இருக்கிற மாடுகளையும் கொண்டு போவாங்க. ஏன்னா கேரளாவில் சில பகுதிகளில் கர்ப்பமாக இருக்கிற மாடுகள்லேருந்து அந்த சிசுவோட கறியை கூட சில பேர் சாப்பிட்றாங்க. ஸோ மனிதர்களுக்கான ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது போன்ற விலங்குகள்லாம் வளர்க்குறாங்க. அது நீங்கள் தப்புன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக நான் தப்பு தான். நான் பால், முட்டை, தேன், இறைச்சி, பால் பொருட்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. எல்லாத்தையும் நான் 2016 விட்டேன். நீங்கள் சாப்பிட்றதுனா மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? நீங்கள் 10 லட்சம் செலவாகுது, 5 லட்சம் வருதுன்றீங்க, ஒரு 1.5 லட்சம் உங்களுடைய சம்பாதிக்கும். ஒரு 35 லட்சம் வருடத்துக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் ஒருத்தர் இருக்காரா? உங்களுக்கு அவ்வளோ கடன் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? வணக்கம் நேயர்களே, நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மிருகங்கள் பாதுகாவலர் சாய் விக்னேஷ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சாய். வணக்கம் சார். சமீபத்தில் இந்த மாடுகள் கடத்தப்படுதா சொல்லி ஒரு செய்தி பார்த்தோம். என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். நீங்கள் இந்த இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் செங்கல்பட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தான் சொல்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். போன வாரம் என்னாச்சுன்னா, நான் செங்கல்பட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். போகும்போது சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் லாரியை பார்த்தேன். அந்த கண்டெய்னர் லாரியிலேருந்து சாணம் கலந்த யூரின் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படி வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது மாடு தான் உள்ளே கடத்துகிறாங்க, சட்டவிரோதமாக மாடுகளை கடத்துகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா அதோட இந்த மாடுகள் கடத்துகிற கண்டெய்னர் லாரிகள் பார்த்திங்கன்னா அதோட பாடி ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கும். வீல் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப எக்ஸ்டெண்டடாக வரும்போதே நமக்கு அது வித்தியாசமாக தெரியும். ஸோ உடனடியாக நான் 100க்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். காவல்துறைக்கு சொன்னதுக்கப்புறம் பரனூர் டோல்கேட்டில் போலீஸ் மறிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவன் வண்டி நிப்பாட்டாமல் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அச்சரப்பாக்கம் கிட்டே போய் ஒரு இருட்டான பகுதிக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சிடலான்னு பார்த்தேன். அப்போ தான் கரெக்டாக நான் பார்த்துட்டு திரும்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டாங்க. இந்த த்ரூ அவுட் த டைம் கண்ட்ரோல் ரூம் ஆக்சுவலாக டச்சில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூட ஃபாலோ பண்ணுறீங்க அவரை? ஆமாம் சார், ஃபாலோ பண்ணுறேன். போலீஸும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வெட்டினரி டாக்டரை வர வச்சு பார்த்தாங்க. பார்க்கும்போது அந்த மாடுகளுடைய சூழ்நிலை, உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அந்த வண்டியில் ஒரு 20 மாடு வைக்க முடியும், 15 மாடு வைக்க முடியும்னா அதில் 49 மாடுகளை வச்சுருந்தாங்க. நெருக்கி கட்டி ஒன்று மேலே ஒன்று விழுந்து கண்களில் பச்சை மிளகா வச்சு அது கொம்புகள்லாம் உடஞ்சி போய் கால் உடஞ்சி போய் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு. வெட்டினரி டாக்டரும் அதை பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லா மாடுகளையும் கைப்பற்றி எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அங்கே பக்கத்தில் செங்கல்பட்டில் உள்ள ஒரு காப்பகத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. மாடுகளுடைய கண்களில் மிளகாய் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அதை வைக்கணும்? நீங்கள் ஏதோ குற்றம் சாட்டுறீங்க, என்னன்னு எங்களுக்கு புரியல. அது எதனால் வைக்கிறாங்கன்னா சார், இப்போ ஒரு வண்டியில் ஒரு 15 மாடு வைக்க முடியும்னா இவங்க ஒரு 40 மாடு 50 மாடுன்னு அடைக்கிறாங்க. மாடுகள் இந்த மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லேருந்து வருது, கேரளா போகுது. இந்த கண்டெய்னர் போகிறதுக்கு குறைஞ்சது 2 நாள் பயணமாக தான் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். அந்த பயணத்து முடிவு ஃபுல்லாக மாடு நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாடு படுத்துருச்சுன்னா இடம் இருக்காது, இன்னும் நிறைய மாடுகளை அடைக்க முடியாது அப்படிங்கிற காரணங்கள்னால கண்ணில் பச்சை மிளகா வைக்கிறது, அதோட பின்புறத்தில் ப்ரைவேட் பார்ட்ஸில் கண்ணாடி பாட்டிலில் உடச்சி உள்ளே வைக்கிறது, இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இது பண்ணும்போது வலியில் மாடு உட்காராது, படுக்காது, நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கூப்பிட்டுட்டு வரும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கே நிறைய செலவு பண்ணுவாங்க. நியர்பை பக்கத்தில் இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை அதர் ஸ்டேட்லேயோ பர்ச்சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எதுக்கு கூப்பிட்டு வராங்க? இதனாலனா அங்கே தான் அவங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்குது. ப்ளஸ் அங்கேயும் நிறைய கடத்தப்பட்ட மாடுகள், ஒடிசாலேருந்து கடத்தப்பட்ட மாடுகள் நமக்கு ஆந்திராவுக்கு வரும். திருட்டு மாடுகள்லாம் அங்கே திருட்டு மாடுகளும் வரும், சந்தையிலையும் வாங்குவாங்க. ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்கும். நமக்கு இதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அங்கே தான் மாடுகளோட சப்ளை நிறைய இருக்கிறனால அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. கேரளாவில் மாடுகள் பார்த்தோன்னா கிடையாது.
கேரளாவில் மாடுகளோட பாப்புலேஷன் ரொம்ப லோ. ஆனால் இறைச்சிக்கு நிறைய மாடுகள் வேணும். அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிற மாடுகளையும் கொண்டு போவாங்க. ஏன்னா கேரளாவில் சில பகுதிகளில் கர்ப்பமாக இருக்கிற மாடுகள்லேருந்து அந்த சிசுவோட கறியை கூட சில பேர் சாப்பிட்றாங்க. இது வந்து புதிய தகவலாக இருக்குது. அந்த மாதிரி யாருன்னா பண்ணுறாங்களா? இருக்கா அந்த மாதிரி? ஆமாம் சார், அந்த மாதிரி கேரளாலேயும் இருக்குது. ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே கூட சில இடங்களில் இந்த சிசுவோட அந்த ஃபீட்டல் மீட் அதை வந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது வழக்குகள் பதிவாயிருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேசஸ் இருக்கா? வழக்குகள் நானே பதிவு செஞ்சுருக்கேன் சார். கர்ப்பமாக இருக்கிற மாட்டை வெட்டினதுக்கு, அதை இது பண்ணதுக்கு நானே வழக்குகள் வந்து பதிவு செஞ்சுருக்கேன் சார். சரி, உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? நீங்கள் ஏன் திடீர்னு வந்து ஒரு ஒரு விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று உருவாக்கி? எனக்கு இந்த ஆர்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு விலங்குகள்லாம் பிடிக்கும் சார். ஏன்னா சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் வந்து டாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு நாய் பைரவான அவன் பேர். அவன் எனக்கு ஒரு 5 வயசாக இருக்கும்போது இறந்துட்டான் கேன்சர்னால். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வேறு எந்த நாய் எதுவுமே வாங்கலை. ஆனால் நான் ரோட்டில் சாலையோரங்களில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போட ஆரம்பித்தேன். என்னோடய தாத்தாவும் சரி, என்னோடய பேரண்ட்ஸும் சரி, அவங்களுக்கு வந்து விலங்குகள் மேலே அன்பு இருக்கனால நான் அதை அப்படி பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் போட ஆரம்பித்தேன். ஆனால் 2015 இந்த வெள்ளம், சென்னையில் வெள்ளம் வரும்போது நான் நிறைய வந்து நாய்க்குட்டிகள் வந்து வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதை பார்த்தேன். அப்போ தான் நான் முதல் முறையாக ரெஸ்கியூ பண்ண ஆரம்பித்தேன். நான் ரெஸ்கியூ பண்ணி ஒரு 2 நாய்க்குட்டிகளை நான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தேன். சென்னை 2015 வெள்ள நேரத்தில். இப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த குட்டி 2 ஆல்மோஸ்ட் தண்ணியில் முங்கிருச்சு. முங்கினதை நான் ரெஸ்கியூ பண்ணி என்னோடய வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அதுக்கு சரி ஆன்லைனில் போட்டால் ஏதாவது அடாப்டர்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா ஆன்லைனில் எதுவும் அடாப்ஷன் கிடைக்கல. ஆனால் எனக்கு நிறைய பேர் எனக்கு வந்து என்னோடய போஸ்ட் பார்த்துட்டு இங்கே நாய் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி போனது ஒரு வீட்டில் ஒரு 20 நாய் ஆயிடுச்சு. அதனால் நிறைய ஹவுஸ் ஓனர் இஷ்யூ, நெய்பர் இஷ்யூலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் விலங்குகளுக்கு ஒரு காப்பகம் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காப்பகம் ஆரம்பிக்கிறதுக்கு சிவமணி சார்னு ஒருத்தர் டொனேட் பண்ணார். அவரோட லேண்டை டொனேட் பண்ணார் எங்களுக்கு தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் இதுக்கு காப்பகத்தை கெட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஃபண்ட் அந்த இல்லை. அப்புறம் எங்களோட பூர்வீக வீடு, திருநெல்வேலியில் உள்ள பூர்வீக வீடு விற்று அதில் வந்து ஃபண்டு வச்சு தான் நான் முதல்ல ஆரம்பித்தேன் சார். உங்கள் ஃபேமிலியில் யாரும் இதுக்கு அகைன்ஸ்டாக சொல்லலையா? நான் வீடு விற்கிறது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, சொத்து வைக்கிறது, பூர்வீக சொத்து வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல, யாரும் அகைன்ஸ்டாக உங்களுக்கு சொல்லலையா? ஃபேமிலியில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணாங்க சார். என்னோடய தாத்தா வந்து 2018 இறந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட மந்த்லி பென்ஷனை ஃபுல்லாக எனக்கு தான் கொடுப்பாரு. நான் அனிமல் ரெஸ்கியூஸ்க்கு, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதுக்கெல்லாம் பண்ணிக்க சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி என்னோட வந்து பேரண்ட்ஸ், என்னோட அம்மா அப்பா 2 பேருமே சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அதனால தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சது. நீங்கள் வழக்கு போடுறீங்கல்ல, உங்களுக்கான எதிர்ப்பும் அதே மாதிரி இருக்கும், உங்களுக்கான போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. என்ன நடந்துச்சு? வேறு ஏதாவது தாக்குதல் உங்கள் மேலே நடந்திருக்கா? வழக்குகள்லாம் இது வரைக்கும் வந்து மாடுகள் மட்டும் இல்லாமல் மாடுகள் கடத்தல் மேலே இருக்கட்டும், இல்லை சட்டவிரோதமாக வந்து வனத்தில் கடத்தப்படுற விலங்குகள், வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த நாய்களை கொல்றது, நாய்களை சித்திரவதை செய்கிறது, விலங்குகள் கொடுமை, இந்த மாதிரி நிறைய விதமான வழக்குகள் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்கு நான் இது வரைக்கும் தொடர்ந்துருப்பேன். அது போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டில் உள்ள வழக்குகள், சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள வழக்குகள் எல்லாம் சேர்த்தா 100க்கு மேலே போகும். அதனால எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. சில நேரங்களில் என்னை நேரடியாக வந்து தாக்குதல் பண்ணி கொலை முயற்சி கூட நடந்திருக்குது. ஸோ இருந்தாலும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், சமுதாயத்தில் நடக்கிற ஒரு தப்பை நம்ம வந்து தட்டி கேட்குறோம், அதுக்கு எதிரான நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுத்தால் கூட அதுக்கு நமக்கு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அந்த எதிர்ப்பை பார்த்து நம்ம பயந்து போகக்கூடாது. ஒரு தப்பு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது அதை கண்டும் காணாமல் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தானே அதை தொடர்ந்துருக்கு. மாடுகளை பொதுவாக வளர்க்குறாங்க, அதை ஏன் இறைச்சிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, மாடுகளோ எந்த விலங்குகள் வளர்த்தாலுமே அந்த விலங்குகள்கிட்டேருந்து என்ன நமக்கு கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும்னு அதை நினச்சி வளர்க்கக்கூடாது. அதை வளர்க்குறதா இருந்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நினச்சி தான் வளர்க்கணுமே தவிர, அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக அதுலேருந்து என்ன கிடைக்கும்னு நினச்சி வளர்த்தா அது எண்ட் ரிசல்ட் அது துன்பப்படத்தான் செய்யும். அது மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, பன்னியாக இருந்தாலும் சரி, எந்த விலங்கையுமே ஒரு ப்ராடக்டாக ஒரு கமர்ஷியல் இதாக வளர்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போது மனிதர்களுக்கான ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது போன்ற விலங்குகள்லாம் வளர்க்குறாங்க. அது நீங்கள் தப்புன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக நான் தப்புன்னு தான் சொல்ல வரேன். சரி, எப்படி சொல்ல வரீங்க? ஏன்னா மனிதர்கள் உயிர் வாழறதுக்கு, மனிதர்கள் சர்வைவ் மட்டும் இல்லாமல் த்ரைவ் பண்ணுறதுக்கு விலங்குகள் சார்ந்த பொருட்களோ தேவை கிடையாது. இதை வந்து நான் சொல்லலை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் நம்ம மனிதர்கள் வந்து தாவரம் சார்ந்த உணவு சாப்பிட்டே ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம விலங்குகளை சித்திரவதை செஞ்சு கொல்றதுக்கான எந்த விதமான ஒரு அவசியமுமே கிடையாது. தாவரங்களை எவ்வளோ பேர் சாப்பிட்டு வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? வேர்ல்டுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? அதனுடைய ப்ராடக்டோட உற்பத்தி செய்கிற திறன் எவ்வளோன்னு தெரியுமா?
இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை தெரியாமலே சொல்கிறீங்களா? தெரிஞ்சு தான் சொல்கிறேன். எவ்வளோ பாப்புலேஷனில் வெறும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு எவ்வளோ பேர் உயிர் வாழ முடியும்? அதுக்கான தேவைகள், அதுக்கான உற்பத்திகள் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவரம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்டே தாராளமாக வாழ முடியும். இப்போ விலங்குகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? கோழிகளாக இருக்கட்டும், கோழி பண்ணைகளில் ஆடுகளுக்கு இதில் நம்ம என்ன உணவு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்காக விளைய வச்ச உணவு தான் கொடுக்குறோம். இப்போ வேர்ல்டில் வந்து விளைய வைக்கிறதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தாவரங்கள் வந்து 60-70% மேலே விலங்குகளுக்கு தான் போகுது. இப்போ விலங்குகளுக்கு வந்து இப்போ மாடு எடுத்துக்கிடுவோம். இப்போ மாட்டு வந்து 1 கிலோ மாட்டுக்கறி வரணும்னா ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ படி 10 கிலோ தாவர உணவு கொடுத்தா தான் 1 கிலோ மாட்டுக்கறி வரும். ஆடு எடுத்துக்கிட்டோன்னா 7 கிலோ தாவர உணவு கொடுத்தா தான் 1 கிலோ ஆட்டுக்கறி வரும். கோழி எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சது 3 கிலோ தாவர உணவு கொடுத்தா தான் 1 கிலோ கோழிக்கறி கிடைக்கும். கன்வர்ஷன் ஆகும்போது நிறைய தாவரத்தை கொடுத்தா தான் அந்த கறி வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ணியே தாராளமாக எல்லாரும் வந்து விலங்குகள் சார்ந்த பொருட்கள் சாப்பிடாமல் வாழலாம். அதுக்காக நீங்கள் அண்டார்டிகாவில் உள்ளவங்க வந்து அப்படி வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. அண்டார்டிகாலையோ இல்லை ஆர்டிக்லையோ அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. நம்மளால் முடியும். நம்மளால் முடிஞ்சவங்க நம்ம பண்ணாமல் இருந்துட்டு அவங்களால முடியாது, ஒரு சர்டைன் குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜால் வாழ முடியாதுங்கிறதுக்காக அவங்கள ஒரு காரணமாக வச்சு நம்ம விலங்குகளை கொள்றதையோ விலங்குகளை சித்திரவதை செய்கிறதையோ தான் நான் சரியான விஷயம் இல்லை, தப்பு. நம்ம விலங்குகளிலிருந்து பல்வேறு பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம், அதுவும் தப்பு தானே? கண்டிப்பாக தப்பு. பால் சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக தயிர் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது. நான் பால், முட்டை, தேன், இறைச்சி, பால் பொருட்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. எல்லாத்தையும் நான் 2016 விட்டேன். இப்போ நீங்கள் சாப்பிட்றதுனா மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? நான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் தப்பு. ஆனால் இன்னொரு ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது, இன்னொரு ஒரு உயிரை சித்திரவதை செய்யாமல் இருக்கிறதுக்காக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஒரு உயிரை கொல்லாமல் எந்த பொருட்களும் உயிர். இப்போ நீங்கள் சாப்பிட்ற மருந்து வந்து எலும்புலேருந்து உருவாக்கப்படுறது, மாத்திரைகள், அதுக்கு எலும்பு தேவைப்படுது. நீங்கள் இது கேப்சூல்ஸ், ஆமாம், ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுது. சத்துள்ள மீன் எண்ணெயில் உருவாக்கப்பட்ட அந்த உணவு வந்து மீனை கொண்டா தான் வரும். இது போன்ற பல விஷயங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போது அந்த ஒரு வாட்ச் கட்டுறீங்கன்னா அதுக்கான பெல்ட் வந்து ஒரு தோல் கிடையாது. இல்லை, நான் உங்களுக்கு இது கிடையாது சொல்லுறது. நீங்கள் கட்டுற பெல்ட் வந்து லெதரு. பெல்ட் வந்து லெதர் கிடையாது, ரெக்ஸின் பெல்ட் தான். இல்லைங்க, பொதுவாக இருக்குது. நீங்கள் போடுற ஷூ வந்து லெதரில் லெதர் கிடையாது, ஃபைபர். இல்லைங்க, சொல்கிறேன். எல்லாமே வந்து எல்லா பொருட்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம இருக்கிறோம். மனிதனுடைய அந்த முன்னாடி சொல்லுவாங்கள்ல, ஒரு ஜென்ரேஷன் உருவானதுக்கு காரணம் வந்து விலங்குகள் தான். அப்போ வந்து விலங்குகள் சாப்பிட்டு தான் நம்ம வரோம். ஒரு நான் வெஜிடேரியனை வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள், அதுக்கான காஸ்ட்டும், நீங்கள் வெஜிடேரியன் வாங்கி பாருங்கள், அதுக்கான காஸ்ட்டும் எங்கே நிற்கிது? 1 கிலோ தக்காளி விலை என்னன்னு தெரியுமா? 1 கிலோ வெங்காயம் விலை எவ்வளோ தெரியுமா? ஏன் ரேஷன் கடையில் ஏன் நான்வெஜ் கொடுக்கறது இல்லை? ஏன் வந்து வெஜ்ஜு மட்டும் கொடுக்குறாங்க? பாருங்க, ஒரு பொருளை ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சு அந்த பொருளை விற்கக்கூடிய இடங்கள்ல ரேஷனில் கொடுக்குறாங்க. ரேஷனில் ஏன் கொடுக்குறாங்க? தாவரம் சார்ந்த உணவுகளை விளைவிக்கிறது தான். நீங்கள் அப்படி இல்லைங்க, நான்வெஜ் வந்து ரேஷனில் கொடுக்குற பொருள் வந்து குறைந்த விலையில மக்களுடைய வறுமையை பயன்படுத்தக்கூடிய, குறைந்த விலையில மக்களுடைய வறுமையில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான சத்து, அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கணும்னு ரேஷனில் கொடுக்குறாங்க. ரேஷன் கவர்மெண்ட் நடத்துதுங்க, பிரைவேட் இல்லைங்க. ஆமாங்க, கவர்மெண்ட் தான் நடத்துது. கவர்மெண்ட் எல்லா விஷயம் கொடுக்க முடியாதுங்க. ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எதுவோ அது குறைந்த விலையில மானியத்தோட கொடுக்குறாங்க. நீங்க ரேஷன் கடை இது ஒப்பிடக்கூடாது. ஆமா, இதுவே நீங்க சொல்றீங்க அத்தியாவசியமான உணவுகள் ஒரு அது வந்து கவர்மெண்ட் இலவசமாக சொல்றாங்க, சப்சிடிலையும் கொடுக்கக்கூடிய விலை ₹1. இதோட அர்த்தம், இதோட பொருள் என்ன? நம்ம அத்தியாவசியமான உணவுகள் தாவரம் சார்ந்த உணவுகளே வாழ்ந்துடலாம் தானே சொல்லப்படுது. தாவரம் சார்ந்த உணவுகளில் பருப்பில் கிடைக்கிற புரோட்டீன் எல்லாமே கிடைக்குது. எல்லாத்தையும் இருக்கா? பருப்பில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இறைச்சியில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது? சொல்லுங்கள் சார், எவ்வளோ? நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் ரிசர்ச் பண்ணல. நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நீங்கள் ஒரு இப்போ நாடு மாடை கொல்லக்கூடாது நீங்கள் தான் பேசுகிறீங்க, நீங்கள் தான் சொல்லுங்கள். ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு வந்து தேவையான 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 0.8 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு வந்து தேவைப்படுது. இதை தாராளமாக தாவரம் சார்ந்த உணவுலேருந்தே நம்மளால் ப்ரோட்டீன். அந்த 1 கிலோ விலை எவ்வளோங்க? நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி ஒரு பருப்போட விலை எவ்வளோங்க? 1 கிலோ எவ்வளோ? நீங்கள் சொல்கிறீங்களா பருப்பு மட்டும் சாப்பிட முடியாது இல்லை? பருப்பு இல்லை, ப்ரோட்டீன் நமக்கு எதுல இல்லைங்க, பருப்புகள் கிடைக்குது சொல்லுங்கள். தானியங்கள்லேருந்து கிடைக்குது, பருப்பு வகைகள்லேருந்து கிடைக்குது, அதே மாதிரி வந்து பல்சஸ்லேருந்து கிடைக்குது, நட்ஸ்லேருந்து கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. 1 கிலோ கோழிக்கறியோட விலை எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்கள் சார். ₹100 180 வரைக்கும் விற்குது. அதிகபட்சம் குறைந்தபட்சம் ₹100 அதிகபட்சம் ₹180 இல்லை. 1 கிலோ வாங்கி எடுத்தோம்னா ஒரு ஃபேமிலி தாராளமாக 3 வேளை சாப்பிட்லாம். வேர்ல்டுலேயே அதிக மீட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரி எது தெரியுங்களா? எது சொல்லுங்கள். செகண்டாக என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். செகண்டாக இந்தியா இருக்குது. எவ்வளோ கறி ஏற்றுறாங்கன்னு, எத்தனை டன் ஏற்றுறாங்கன்னு தெரியுமா?
வேர்ல்டுல செகண்ட் லார்ஜஸ்ட் இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருந்துக்கின்னு நம்ம இந்த விஷயத்தை சொல்லலாமா? நம்ம மாடுகளை வந்து வதைப்படுத்தக்கூடாது, மாடுகளை இறைச்சிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? ஒரு உயிரை வதைப்படுத்தாம கொல்ல முடியுமா? இப்போ ஈஸியாக மெத்தட் வந்துருச்சு. ஒரு உயிரை வந்து கொல்றதுங்கிறது வதைப்படுத்துறது கிடையாது. வதைப்படுத்தாத கொல்றதுக்கான டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. அப்போ ஒரு மனிதரை நான் வதைப்படுத்தாம கொல்றேன்னு யாராவது சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்லைங்க. இல்ல சார் கேட்குறேன். ஒரு மனிதரை விதண்டாவாதத்துக்கு நிறைய விஷயம் சொல்லலாம். பேசல. கருணை கொலை பண்றதுக்கும் நம்ம நாட்டில் இடம் இருக்கு. கருணை கொலை பண்ற இடம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஒரு மிருகத்தையும் மனிதரையும் நம்ம ஒரு விதத்துல பொருத்தி பேசுறது தவறு. விலங்குக்கும் மனிதருக்கும் எல்லா உணர்ச்சிகளும், அன்பு, பாசம், பயம், வலி, வேதனை எல்லாமே ஒன்று தான். கேட்டல் மாஃபியான்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் சொன்னீங்க. அது என்ன கேட்டல் மாஃபியானா என்ன, அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க? கேட்டல் மாஃபியா அப்படின்னா யாருன்னா, சட்டவிரோதமாக ஒரு ஆர்கனைஸ்டு குரூப் ஆஃப் பீப்புள் சட்டவிரோதமாக மாடுகளை வந்து இறைச்சிக்காக வந்து கடத்துறது பேர் தான் கேட்டல் மாஃபியா. மாடுகளை வந்து இப்போ சட்டத்தில் வந்து ரூல்ஸ் இருக்கு. என்ன மாதிரி மாடை வந்து ஒரு மாடுகளை எப்படி வாங்கிட்டு போனோம் வாங்கி போகக்கூடாதுன்றது ரூல்ஸ் இருக்கா? என்ன மாதிரி ரூல்ஸ்? ஆமாம், ஒரு மாடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணால் ஃபிட்னஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது கவர்மெண்ட் வெட்டனரி டாக்டர் கொடுக்கணும். அதுவும் அந்த எந்த லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ, எந்த வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கு போதிய இடம் இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து அதோட வெயிட் பிரகாரம் 1 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 3-4 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு ஒரு மாட்டுக்கு 100 மாட்டுக்கு கேப் இருக்கணும். ஒரு மாடு ஒரு 100 கிலோ 150 கிலோவில் இருந்தால் 1 ஸ்கொயர் மீட்டர் கேப் இருக்கணும். அந்த மாதிரி கேப் வந்து வேரியேஷன் இருக்குது. அதே மாதிரி மாடுகளோட கண்களில் பச்சை மிளகா வச்சோ அந்த மாதிரி துன்புறுத்தியோ மாடுகளை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது சட்டத்தில் வந்து கிளியராகவே இருக்குது. அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகிறாங்கன்னா உணவு தண்ணீர் வந்து வச்சுருக்கணும். உணவு தண்ணீர் இல்லாமல் போகக்கூடாது. இப்படி நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் போகக்கூடாது. நான் சர்டிஃபிகேட் இருக்குது, நாளைக்கு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட பிடிச்சி சும்மா சர்டிஃபிகேட் வாங்கி பேப்பரில் வச்சுக்கிட்டேன்னா இந்த பேப்பரை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ வயலேஷன் பண்ணாலும் அது வந்து குற்றம் தான். அப்படி குற்றம்னு தெரிஞ்சுதான் அதை ஓப்பனாக வெளியே பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த லாரிகள் ஓப்பனாக இருந்தால் தெரிஞ்சிடுங்கிற காரணத்தினால அந்த லாரிகளை ஃபுல்லாக மூடி வச்சு கண்டெய்னர் லாரிகளில் காற்று கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் மாடுகளே வெந்து போய் போகிற மாதிரி தான் இருக்கும். வெயிலெல்லாம் சாயந்தரத்துலேயே அந்த லாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது நம்மளால். ஆனால் பகல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீட் இருக்கும். இப்படி வந்து கொடூரமான முறையில் சட்டத்தை ஏமாற்றிட்டு அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு கொண்டு போகிற குரூப்புக்கு பேர் தான் கேட்டல் மாஃபியா. எப்படி இந்த ஒரு ஃபார்மை வந்து வச்சு ரன் பண்ணுறதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி வருது, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க, இல்லை வெளியிலேருந்து நீங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய காப்பகத்தோடுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க லைக் மைண்டட் பீப்புள் வந்து காப்பகத்துக்கு டொனேட் பண்ணுறாங்க. அது போக நான் வந்து வெப்சைட் டெவலப்பராக என்னோடய இன்கம் என்ன வருதோ அதையும் நான் யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கான செலவுகள் எவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஒரு மாதத்துக்கான செலவு பார்த்திங்கன்னா நம்ம காப்பகத்தில் 500 விலங்குகள் இருக்குது. ஆடு, மாடு, கோழி, நாய்கள் எல்லாமே பன்றிகள், கழுதைகள், குதிரைகள் எல்லாம் சேர்த்து 500 இருக்குது. 500ல் அதோட உணவுக்கான எக்ஸ்பென்சஸும் சரி, அதோட மருத்துவத்துக்கான எக்ஸ்பென்சஸ், அங்கே 20 பேர் வேலை பார்க்குறாங்க பக்கத்து கிராமத்துலேருந்து, அவங்களோட சம்பளம், வெட்னரி டாக்டரோட சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் வந்து ஆகுது. அந்த 10 லட்சத்தில் ஒரு பாதி அமௌண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க டொனேஷன்ஸில் வந்துடுது. இன்னும் ஒரு 1 லட்சம் 50,000 1 லட்சம் என்னோடய வருமானம் என்ன வருதோ அதை நான் வந்து போடுறேன். ஒரு 50,000 வந்தாலும் அதை நான் அதுக்கு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். அது போக ஒரு மீதம் ஒரு 4 லட்சம் அந்த மாதிரி கடனில் நிற்கிது. அதுக்கு நான் ஏதாவது கடன் வாங்கி வச்சு அந்த மாதிரி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கடன் மட்டுமே வந்து ஒரு 38 லட்சத்துக்கு மேலே இருக்குது. மந்த் டு மந்த் ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணி டேக்கிள் பண்ணி அப்படி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த உணவு அரசியல் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உணவு அரசியல் அப்படின்னா மதத்தினாலேயோ இல்லை வந்து கலாச்சாரத்தாலேயோ இந்த உணவை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடணும்னு சொன்னால் தப்பு. அதை நான் வந்து நம்புகிறேன். ஆனால் உணவை நம்ம வந்து உணவாக மட்டும் பார்க்காம உணவுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா மனிதர்களை கொலை பண்ண இறைச்சிக்காக ஒரு மாடை வெட்டி சாப்பிட்ற ஒரு நபரை மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சே கொலை பண்ணுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக தவறு, 100% தவறு. இதை வந்து பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் இப்போ சன் பரிவார அமைப்புகள் வந்து பசுவை காப்பாற்றுறேன்னு சொல்லி மனித உயிர்களை கொலை பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? அது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் மனித உயிர்களை வந்து கொள்வது தப்பு, வன்முறையை கையில் எடுக்கிறது தப்பு. உங்கள் மேலே யாராவது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா? இவர் வந்து பசுவை வச்சு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த போல் ஒரு அமைப்பை உருவாக்கி பலரிடம் வந்து பணம் வசூல் செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா? அந்த மாதிரி நேரடியான குற்றச்சாட்டுகள் எதுவும் வந்ததில்லை. அந்த மாதிரி யாராவது குற்றச்சாட்டுகள் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக காப்பகத்தில் வந்து பாருங்கள். நம்ம காப்பகத்தில் எந்த விதமான மாடு கிட்டது பால் கூட நம்ம கறந்து விற்கிறதோ எந்த விதமான பிஸ்னஸ் எந்த விதமான வியாபாரமும் கிடையாது.
அங்கே இருக்கிற விலங்குகள் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்துட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. இறந்ததுக்கப்புறமும் நம்ம ஜேசிபி வச்சு நம்ம இடத்துக்குள்ளே தான் பரியல் பண்ணுறோம். இப்போது இந்த சாணம்கள்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா? இல்லை, அதெல்லாம் அது என்ன பண்ணுவீங்க அந்த சாணம்? அதை நம்ம பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம இலவசமாக கொடுக்குறோம். நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. இவ்வளோ பெரிய ஒரு கடன் சுமையோடு இதை ஏன் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல? ஒரு 35 லட்சன்றதுக்கு இப்போ வட்டியே வந்து நிறைய தொகை வந்து கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இவ்வளோ ஒரு வட்டி கட்டுற ஒரு சூழ்நிலை சாய் விக்னேஷ் வந்து இது மாதிரி செய்யணுன்ற ஒரு கட்டாயம் எதுக்கு? எனக்கு அதை நான் ஒரு சுமையை என்றைக்குமே யோசிச்சதில்லை சார். எனக்கு இந்த கடன்கள் எல்லாம் எனக்கு ஒரு கஷ்டங்களாக இருந்தால் கூட நான் எப்போ நான் காப்பாற்றின விலங்குகள், அது ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றின விலங்காக இருந்தாலும் சரி, எந்த விலங்கானாலும் நான் என் காப்பகத்தில் பார்க்கும்போது நான் பண்ணுறது என்னோடய மனசாட்சிக்கு ஒருத்திட்டு தான். நான் என்ன கஷ்டங்கள்னாலும் இதுக்காக அனுபவிக்கலாம், இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான். மாதம் 3 லட்சம் அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 லட்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அவ்வளோ கடன் நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்களான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்கணும். 3 லட்சம் நீங்கள் ஒரு 10 லட்சம் செலவாகுது, 5 லட்சம் வருதுன்றீங்க, ஒரு 1.5 லட்சம் உங்களுடைய சம்பாதிக்கும். ஒரு 35 லட்சம் வருடத்துக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் ஒருத்தர் இருக்காரா? உங்களுக்கு அவ்வளோ கடன் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அந்த கடன்கள் எங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தெரிஞ்ச நிறைய லெண்டர்ஸ், கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலை. அதே மாதிரி நான் எங்கேருந்து உணவு வாங்குறேனோ, விலங்குகளுக்கான உணவு, மெடிசன் வாங்குற இடத்துல டியூ அப்படி சேர்க்கும்போது அது எல்லாமே வருஷத்துக்கு வந்துடுது. அதுதாங்க இந்த கேள்வியாக அமையுது. மாதத்துக்கு 3 லட்சம்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம். 35 லட்சம் வருஷத்துக்கு கடன் வாங்குற ஒரு மிகப்பெரிய ஆளா? கடன் கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை நம்பி கொடுப்பாங்களான்றது தான் கேள்வி. ஆமாம், கொடுக்குறாங்க. 35 லட்சம் நீங்கள் கடன் வாங்குறீங்க, வருஷம் கடன் வாங்குறீங்க. இப்போ எத்தனை வருஷம் 35 லட்சம்னு கிடையாது. இப்போ இந்த வருஷம் நமக்கு அனிமல்ஸோட எண்ணிக்கை கூடுறதுனால 10 லட்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. போன வருஷம் எக்ஸ்பென்ஸ் வருஷம் வருஷம் எனக்கு எக்ஸ்பென்ஸ் கூடுது. எக்ஸ்பென்ஸ் கூடுறதுனால தான் எனக்கு கடன்களும். அதுதாங்க, நான் ஒரு லோன் வாங்கினா ஒரு 40,000 நான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு லோன் தரலை. கடன் கொடுத்தவங்ககிட்ட ஒரு 50,000 தருவாங்க. மாதம் 3 லட்சம் 4 லட்சம்னு எப்படி கடன் வாங்க கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி. இப்போ தான் என்ன வருதுன்னா, பாயிண்ட் வருதுன்னா, இவர் பசுக்களின் பெயரில் சொல்லி வசூல் பண்ணி சில விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ முன் வருது. யார் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க டேரெக்டாகவே என்கிட்ட வெரிஃபை பண்ணலாம். இல்லை என்கிட்ட வெரிஃபை பண்ணலனால அவங்க டேரெக்டாக அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கோ யாருக்கோ அவங்க இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா நான் பண்ணுறது உண்மைங்கிறது எனக்கு தெரியும். நான் எதுக்காக பண்ணுறேன், இவ்வளோ உயிர்களை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காகவும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமோ, இல்லை இந்த குற்றச்சாட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டிய, பொய்யான குற்றச்சாட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமோ எனக்கு கிடையாது. ஓகே, உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வெளிப்படைத்தன்மையாக பொது வெளியிலையோ இல்லை உங்கள் யூடியூப் சேனல்லையோ பதிவிடுவீங்களா? நான் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக வெளியிட முடியுமா உங்களால்? நம்ம வருஷம் நம்ம எல்லாமே ஐடிஆர் எல்லாமே நம்ம ஃபைல் பண்ணுறோம். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வருது, என்னென்ன டொனேஷனாக இருக்கட்டும், கடன்களாக இருக்கட்டும், எல்லாமே அதிலே நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய சேவைக்கு பொதுமக்கள் சார்பிலையும் எங்களுடைய இந்த நிறுவனத்தின் சார்பிலையும், அது குறிப்பாக சொன்னோன்னா நியூஸ் டுடே தமிழின் சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி.